வெற்றிவேல் முருகன் கரோகரா. இன்றைக்கி டே 12 மார்னிங் ஒரு 17 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி வந்தோம். தூத்துக்குடி ரீச் ஆயாச்சு. ஸோ நைட்டு எங்கே ஸ்டே பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் பார்க்கும்பொழுது எங்கேயுமே எங்களுக்கு கிடைக்கல. கோவிலும் எங்கேயுமே அலோவ் பண்ண மாட்டாங்க, மண்டபத்துலேயும் முடியாது அப்படின்றாங்க. சரி நாங்களும் தேடிக்கிட்டே இருந்தோம். லாஸ்ட்டில் எவ்வளோ தூரம் நடக்க முடியுமோ நடந்துட்டு மரத்தை கீழே படுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நாங்கள் ஒரு ரவுண்டான க்ராஸ் பண்ணி வரோம். கரெக்டாக அந்த இடத்துல ஒரு போர்டு, திருச்செந்தூர் பாத யாத்திரை செல்லும் பக்தர்கள் இலவசமாக தங்குமிடம், கழிப்பறை, குளியலறை வசதியுடன் அப்படின்னு இருந்துச்சு. எனக்கு பார்த்த உடனே அப்படியே ஒரு மாதிரி கூஸ் பம்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னா அது எங்கேயுமே இல்லைன்னு இருந்தோம், சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்த்த உடனே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. எங்களுக்கு ஷாக் ஆயிடுச்சு. இதான் அது நடைப்பயண பக்தர்கள் ஓய்விட பூங்கா. பயங்கரமாக ஒரு கிராண்டான பார்க் செட்டப்பில் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் உள்ளே காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு, நல்லா பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க. அண்ட் தூத்துக்குடி மாநகராட்சி தான் வந்து இதை இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம். 2 வருஷம் ஆச்சான் இந்த மாதிரி கட்டி. எல்லாத்துக்குமே தனித்தனியாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. லேடிஸ் குளிக்கிறதுக்கு, அப்புறம் ஜென்ஸ் குளிக்கிறதுக்கு, அதுக்கு பக்கத்தில் ஜென்ஸ்க்கான ரெஸ்ட் ரூம், இந்த பக்கம் லேடிஸ்க்கான ரெஸ்ட் ரூம், அதுக்கப்புறம் அங்கே தேர்டாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து நம்ம படுத்துக்கிறதுக்கு. அதே மாதிரி அங்கே இருக்கிறது ஜென்ஸ்க்கு படுத்துக்கிறதுக்கு. குழந்தைங்க வந்தாங்கன்னா விளையாடுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் ஒரு பெரிய குரூப்பாக வரீங்க அப்படின்னா சமைச்சு சாப்பிட்டு நீங்கள் வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மெதுவாக நடந்து போகலாம். சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்டு நாளைக்கு நைட்டு திருச்செந்தூர் ரீச் ஆகிடுவோம். நாளைக்கு நைட் ஸ்டே திருச்செந்தூர் முருகன் கோயிலில் தான். வெற்றிவேல் முருகனுக்கு கரோகரா.